டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இருக்கிறது. இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஓகே, இதுல நமக்கு டெவலப்பிங் ஸ்டோரி வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டோரி, திஸ் இஸ் நாட் த எரா ஆஃப் வார் அப்படின்னு பிரதமர் மோடி தொடர்ந்து சொல்லி வந்தார். அட் த சேம் டைம் நமது இறையாண்மை கேள்விக்குள்ளாகும் போது பாகிஸ்தான் சச் நியூக்ளியர் ஸ்டேட், அந்த நியூக்ளியர் ஸ்டேட்டை தாண்டி போய் நம்ம அதற்குள்ளே போய் ஒரு முக்கியமான தாக்குதல் நடத்திட்டு வரோன்றது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இந்த நிலையில நம்மோடு பாஜகவின் மாநில துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது, அக்ரிமெண்டாக இல்லைன்றத நமக்கு தகவல் வந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்திற்கு மத்தியில இனி ஒரு தவறு செஞ்சால் கூட நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம், அவர்களுக்கு சிக்னிபிகன்ட் கான்சிக்வன்சஸ் கொடுக்கப்படும், இந்தியா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம அவர்களுக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ் இன்டர்நேஷனல் டயஸ்போரா முன்னாடி இன்டர்நேஷனல் மாதிரி சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் ப்ளீஸ் சார். ஒரு இரு நாடுகளுக்கு இடையேயான இது போன்ற ஒரு போர் நிறுத்தம் என்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். முழுமையாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை அலசி ஆராய்ந்து, அதே போல நம் பக்கம் எந்த விதமான முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருப்போம், நம் பக்கம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் உணர்ந்துதான் இந்த நிறுத்தத்திற்கான அறிவிப்பை இந்தியாவும் செய்திருக்கிறது. அதனால இது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் நாம் இந்த போரை விரும்பியது கிடையாது. இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மத அடிப்படைவாத தீவிரவாத பயங்கரவாதிகளுடைய செயலுக்கு பாகிஸ்தான் ஊக்குவித்ததன் காரணமாகத்தான் நாம் இதை செய்திருக்கிறோம். இப்பொழுது பாகிஸ்தான் யார் இதை துவக்கினார்களோ அவர்களே முன் இதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக மேல் கொண்ட விவரங்கள் நமக்கு தெரியாது, எந்த விதமான குறிப்புகள் இருக்கின்றன, நிபந்தனைகள் இருக்கின்றன பார்த்து நாம் அதற்கேற்ற போல செயல்படுவோம். ஓகே, இதுல காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு. பவன் கேரா ஒரு படத்தின் மூலம் உங்களை விமர்சித்திருக்கிறார். வி மிஸ் யூ இந்திரா ஜி அப்படின்னு போட்டுட்டு இந்திரா காந்தி அவர்களை நாங்க மிஸ் பண்றோம். 71 அவங்க எவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் வில்லோட பங்களாதேஷை உடைச்சு கொடுத்தாங்க, ஆனா மோடி பாருங்க சரணடைந்து விட்டார் அப்படின்ற தொனியில பாகிஸ்தானிடம் இந்தியா இந்த லாஸ்ட் சான்ஸ் கொடுத்திருக்கிறத பவன் கேரா அவர்கள் விமர்சித்திருக்கிறார், காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர். உங்களுடைய டேக் சார். இரு நாடுகளுக்கிடையே அந்த அரசுகளுக்கிடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் தெரிவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் இதை செய்திருப்பது என்பது உண்மையிலேயே மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால், இந்த போர் என்று இவர்கள் பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் தொடங்கிய உடனேயே நாம் அவர்கள் மீது மறு தாக்குதலை நாம் செய்த உடனேயே காங்கிரஸ் அதை கண்டித்தது நமக்கு நினைவிருக்கும். காங்கிரஸ் கட்சி நமக்கு இந்த போரை தேவையில்லாதது என்று கூட ஒரு சமயத்திலே கூறினார்கள். நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினார்கள், அரசியல் செய்தார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த போர் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது இதை இவர்கள் விமர்சிப்பது என்பது இவர்கள் போரை விரும்புகிறார்கள், அழிவை விரும்புகிறார்கள் என்றுதான் பொருள். அன்றைக்கு நீங்கள் என்ன நிலையை எடுத்தார்கள், காங்கிரஸ் என்ன நிலையை எடுத்தது 4-5 நாட்களுக்கு முன்னால், இப்பொழுது என்ன நிலையை எடுத்திருக்கிறது என்று பார்க்கும்போது முழுக்க இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இது போன்ற விவகாரங்களை இந்திய இறையாண்மையில கூட அரசியல் செய்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ஓகே, பிரதமர் மோடி அவர்கள் தற்போது ஆலோசனை செய்து வருகிறார். பிரதமர் மோடி அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் விமர்சித்து வந்ததை பார்த்திருக்கோம். இந்த விஷயத்துல பொலிட்டிக்கலா உங்களுடைய ரியாக்ஷன், காங்கிரஸ் இம்முறை எல்லா விதத்திலையும் ஒரு கேள்வி கூட அரசை கேள்வி கேட்காமல் நாடு முழுக்க கூடிய எதிர்கட்சிகள் பார்க்கிறோம், எல்லாருமே ஓவைசில இருந்து நமது முதல்வர் இன்னைக்கு பார்க்கிறோம் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தி இருக்கிறார். அதே போல ஓவைசி பண்ணதை பார்க்கிறோம். ஒமர் அப்துல்லா எவ்வளவு அந்த
காஷ்மீரியத் பேசின அவர் வந்து எப்படி இன்னைக்கு இந்தியன் நேஷனலிசம் பேசினார்னு பார்க்குறோம். ஸோ எதிர்க்கட்சிகளுடைய இப்போ இந்த இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஒமர் அப்துல்லா, ஓவைசி மற்றும் ரேவந்த் ரெட்டி போன்றவர்கள், தெலுங்கானா முதல்வர் போன்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை, அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதிலும் கூட முழுமையாக அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட இதில் அரசியல் செய்துதான் வந்தார்கள். தவிர நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாடு இப்பொழுது அறிவித்திருக்கிறது. இதனுடைய என்ன காரணத்தினால இது எப்படி வந்தது, பாகிஸ்தான் என்ன விதமான கோரிக்கை விடுத்தது, நாம் என்ன விதமான நிபந்தனைகளை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாமல், எந்த விவரமும் தெரியாமல் ஒரு விஷயத்தை விமர்சிப்பது என்று சொல்வது தவறானது என்று நான் கருதுகிறேன். அது காங்கிரசினுடைய ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இந்தியா வந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அவர்கள் கூட ஒப்புக்கொண்டிருக்கோம். பாகிஸ்தானை மீண்டும் ஒரு முறை நம்ம நம்புவது சரியா சார்? அதாவது இதுல நமக்கு தெரிந்த வரையில நான் கூட அரசாங்கத்தினுடைய ஒரு சில மிஸ்ரி அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ஒரு பதிவிட்டிருந்தார். சோ அதன் அடிப்படையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களை நம்புவது நம்பாதிருப்பது என்றைக்குமே நாம் கண்டிப்பாக பயங்கரவாதத்தை ஏற்பதில்லை. அவர்கள் பலமுறை இப்படி சொல்லிவிட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான், நிதர்சனமான உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது நமக்கு விரைவிலே தெரிய வரும். அப்பொழுதுதான் இது நமக்கு வெற்றியா தோல்வியா, பாகிஸ்தான் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கும், பாகிஸ்தானை நம்பலாமா கூடாதா என்பதையெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம வந்து அதுல ஒரு விமர்சனங்களையோ கருத்துக்களையோ நாம் வைக்க முடியும். இப்பொழுது நமக்கு வந்து இருப்பது இது, இந்த சீஸ் ஃபயர் இது வரவேற்கத்தக்கது என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், உறுதியாக போர் என்பது யாருக்கிடையில இருந்தாலும் கூட போர் என்பது அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவர்கள் நம்மை அடித்தால் நாம் திருப்பி அடிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொண்ட பின்னர் நாம் பேசுவதுதான் யாருக்குமே அது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார், நம்மளோட இந்த நேரத்தில் இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. நாராயணன் திருப்பதி அவர்கள் பாஜகவின் துணைத் தலைவர். அவர் வந்து முக்கியமான ஒரு அவருடைய கருத்துக்களை தெரிவித்ததை பார்க்குறோம்.